ஹார்ட் பீட் வந்திருக்கான்னு பார்த்தாங்க. என்டி ஸ்கேனில் வந்து எல்லாம் செக் பண்ணுறதுக்கு 1 டே ஃபுல் ஆகிடுச்சு. ஒரு வீக் லேட்டாக ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. 10 டேஸ் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து எங்களுக்கு நாங்கள் அன்றைக்கே போனப்போ என்ன சொன்னாங்க, ஒரு வீக் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வீக் கழிச்சுன்னா February 20 நாங்கள் 10 கன்ஃபார்ம் பண்ணோம். 10 ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். 10 கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 20க்கு போனோம். 20 or 21க்கு தான் என்னமோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் போனோம். அப்போது ஹார்ட் பீட் வந்திருக்கான்னு பார்த்தாங்க. ஹார்ட் பீட் வந்திருந்தது. எனக்கு 6-7 வீக்ஸ்லேயே ஹார்ட் பீட் வந்திருந்தது. அப்போ எனக்கு 6-7 வீக்ஸ் தான் ரன்னிங் இருந்தது. ஹார்ட் பீட் வந்திருந்தது. அப்புறமா எனக்கு ETD டேட் வந்து October 31 தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா October 31 கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னன்னு புரியல. அவங்க சொன்னாங்க, இது வந்து கரெக்டாக இல்லை October 31. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் வந்து நான் ETD டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, October 31 இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம். சரி எல்லா ஸ்கேன் முடிஞ்சது, ஹார்ட் பீட் எல்லாம் வந்தது, ஹார்ட் பீட் கேட்க வச்சாங்க, அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே முடிஞ்சது. ஸோ அதானதுக்கப்புறம் செகண்ட் ஸ்கேன் வர சொன்னாங்க. மார்ச் டைமில் செகண்ட் ஸ்கேன் சொன்னாங்க. அப்போ செகண்ட் ஸ்கேனுக்கு போனப்போ வந்து செக் பண்ணாங்க. என்ன நார்மலாக செக் பண்ணுவாங்கள்ல ஸ்கேன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி வஜைனலில் தான் செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வந்திருக்கு, பேபி க்ரோத்தும் நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு செகண்ட் ஸ்கேன்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. தேர்ட் ஸ்கேன் வந்து என்டி ஸ்கேன் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒரு டேட்டு கொடுத்தாங்க. மார்ச் ஏப்ரலில் தான் டேட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்போ வந்து ETD டேட் அப்போ தான் கொடுப்பேன், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் சும்மா ஆகிட்டேன், கொடுத்துட்டேன். அப்புறம் என்டி ஸ்கேன் வந்ததுக்கப்புறம் அதான் க்ரோத் எல்லாம் செக் பண்ணுவாங்கள்ல அந்த டைமில். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சு க்ரோத் என்டி ஸ்கேனில் வந்து எல்லாம் செக் பண்ணுறதுக்கு 1 டே ஃபுல் ஆகிடுச்சு. ஸ்கேனு செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே இருக்குது, அப்புறம் எதுவுமே இல்லை, பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு November 9 தான் எனக்கு ETD டேட்டே கொடுத்தாங்க. எனக்கு வந்து October 31 கொடுக்குற வேண்டிய டேட்டு November 9 கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 டேஸ் டிஃப்ரென்ஸ் வரும். எதுக்குன்னா ETD டேட்லேருந்து 1 வீக் அப்புறமா தானே, சாரி பீரியட்ஸ் டேட்லேருந்து 1 வீக்கில் தானே இது கொடுப்பாங்க, ETD டேட் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வீக் லேட்டாக ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை அப்படின்னாங்களும். November 9 தான் எனக்கு ஃபைனலே பண்ணாங்க ETD டேட்டு. என்டி ஸ்கேனும் முடிஞ்சது, ஃபஸ்ட்டு செகண்ட் மந்த் எல்லா ஸ்கேனும் முடிஞ்சது. இதுக்கு இவ்வளோ ப்ரெக்னென்சி ஆனால் இதுக்குள்ளே என்ன சிம்டம்ஸ் இருந்தது தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆனது தான். ஆனால் அது நான் நம்பலை. சரியா, நான் எழுதி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அதுக்காக நான் புக் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் மந்த்து தெரியல, பட் அப்போ ஞாபகம் இருக்கிற மாதிரி என்னென்ன இருந்தது அப்படின்னால நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மிஸ்டு பீரியட்ஸ் தான். அப்புறமா அப்டாமினல் கிராம்ஸ் ரொம்ப இருந்தது எனக்கு. பீரியட்ஸ் ஆகிடுவேன் தான் இருக்கும், ஆனால் பீரியட்ஸே ஆகியிருக்க மாட்டேன். எனக்கு இவ்வளோ பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி பெயின் வரும்ல, அந்த மாதிரி வருது அப்படின்னு நான் இருப்பேன், ஆனால் வராது. பட் கிராம்ஸ் மட்டும் அப்படியே அப்டாமினலில் அப்படியே தான் இருக்கும். அப்புறமா பிரெஸ்ட் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு ஒரு வாட்டி. எப்போவும் இல்லை, ஒரு வாட்டி அப்படி ஃபீல் ஆகும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் எனக்கு தூங்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். என்னன்னு தெரியல, தோணும். அது ஒன்று. அப்புறம் இன்க்ரீஸ் யூரினேஷன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நான் நார்மலாக தான் இருந்தேன். ஸோ இது ஃபஸ்ட் மந்தில் எனக்கு இருந்தது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. செகண்ட் தேர்ட் மந்தில் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அப்போவும் நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருந்தேன். என்னால் முடியல, சுத்தமாக வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுத்தமாக என்னால் ஒர்க் போக முடியல. அப்போது நான் வேலைக்கு ஆனாலும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். சரி விடக்கூடாது, எதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி பர்டனாக இருக்கும், வேணாம் அப்படின்னு நானும் நினச்சி போயிட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு மார்னிங் சிக்னஸ் ரொம்ப இருந்தது. என்னால் எந்திரிக்கவும் முடியாது, சமைக்கவும் முடியாது, வீட்டை பெருக்கவும் முடியாது, எதுவுமே. எனக்கு நானே ஒரு கெட்டலில் சுட தண்ணி வச்சுக்கிறதுக்கும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்தது. குளிக்கிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஷவர் இருக்குது, சுட தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் எனக்கு நானே குளிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்தது. அவ்வளோ எனக்கு சிக்னஸ் இருந்தது. என்னால் எதுவுமே பண்ண முடியல, சுத்தமாக முடியல. அப்புறம் நாசியா வந்து எனக்கு 2.5 மந்தில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 2 மந்த்ஸ் முடிஞ்சு ஏப்ரல் மந்த், மே மந்த்தெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் அதிகமாக தான் இருந்தது வாமிட்டு. நாசியானா இந்த சோப்பு ஸ்மெல்லு, டொமேட்டோ கட் பண்ண டொமேட்டோ ஸ்மெல்லு, அப்புறம் தாளிச்ச அதரோட ஸ்மெல்லு, அப்புறம் டாலோட ஸ்மெல், இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு அதிகமாக இருந்த நாசியா ஸ்மெல் என்னென்னா,
பாத்திரம் கழுவுற சோப் இருக்கும், இல்லை விம் ஜெல் இருக்கும்ல, அதோட ஸ்மெல் தான் எனக்கு அதிகமாக இருந்தது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, பார்த்தாலும் இரிட்டேஷனாக இருக்கும், அப்படி இருக்கும் எனக்கு. ஸோ அப்புறம் வாமிட்டு. அப்புறம் எனக்கு ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப சாப்பிடணுன்னு தான் இருக்குது. வாமிட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆகுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிடணுன்னு தான் தோணும். என்னன்னு தெரியல, அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். ஆனால் சாப்பிட்டா செட் ஆகாது. இந்த மசாலா வடை சொல்லுவாங்கள்ல, தட்டு வடை மாதிரி, அது சாப்பிட்டாலே எனக்கு வாமிட் ஆகிடும். சுத்தமாக ஒரு 4-5 சாப்பிட்டா வாமிட். கிரேவிங்ஸ் இருக்கும், 4-5 சாப்பிடணுன்னு ஆசையாக சாப்பிட்டுடுவேன். சாப்பிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கே வாமிட். காலையில் எழுந்திரிச்சு உடனே தண்ணி குடித்தாலே டக்குன்னு வாமிட் வந்து நானே பயந்துட்டு இருந்தேன். ஐயோ இது சாப்பிட்டா வாமிட் வந்துடுமா அப்படின்னு பயந்துட்டு இருப்பேன். அப்புறம் டயர்ட்னஸ் வந்து 2.5 மந்த் 3 மந்த்ஸுக்கு அப்புறமா போக போக தான் எனக்கு வந்து டயர்ட்னஸ்னால் என்னன்னு புரிஞ்சது. என் லைஃப்லேயே வந்து நான் இவ்வளோ ஃபேஸ் பண்ணதும் இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ டயர்ட்னஸ்ஸு, கண்ணே விட முடியாது, ஃபோன் பார்க்க முடியாது, வேலை பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளோ டயர்டாக இருக்குன்னா சொல்ல முடியாது, அவ்வளோ இருந்தது. அப்புறம் மூட் ஸ்விங்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்காது. நான் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். ஒரு வாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஒரு வாட்டி கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன் மூட் ஸ்விங்ஸை. பிகாஸ் பேச முடியாது, ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் கிட்ட காட்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அது மூட் ஸ்விங்ஸ் வந்து நான் ஆல்மோஸ்ட் காட்டிக்க மாட்டேன். ரொம்ப என்னால் முடியலன்னு தான் நான் மூட் ஸ்விங்ஸை காட்டிப்பேன், அவ்வளோதான். அது விட்டால் எனக்கு பிரெஸ்ட் டெண்டர்னஸ் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறமா அதிகமாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தலைவலி பயங்கரமாக இருக்கும். இந்த கேப்பில் தான் நான் வந்து ஒர்க் போகிறதே விட்டுட்டேன். 2.5 மந்த் 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஒர்க் போகிறதே நான் விட்டுட்டேன். என்னால் சுத்தமாக முடியல ஒர்க் போகிறதுக்கு. ஸோ ஒர்க் போகிறதும் விட்டுட்டேன். அப்போ வந்து எங்கள் அத்தை தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு. என்னால் சமைக்க முடியாதுல்ல அந்த டைமில். அப்போ வரைக்கும் நான் தான் சமைச்சிட்டு இருந்தேன். எங்கள் 2 பேருக்கும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னால் சுத்தமாக சமைக்கவே முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ எல்லா ஹஸ்பண்டை பார்த்துப்பாங்க, வீட்டு வேலை எல்லாமே. நான் வெறும் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். வேலை விட்டதுக்கப்புறமா வீட்டில் வேலை பார்த்துப்பேன், குக் மட்டும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்கேன் ஆனாலும் சரி, ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஆனாலும் சரி, ப்ரெக்னென்சி ஜர்னி 1st மந்த் to 3rd மந்த்து ஜர்னி, ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டரு, இவ்வளோ தான். எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், டேடி, மம்மி, அத்தை, மாமன் யாரும் இல்லை, எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க. பட் ஆனாலும் எனக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தாக இருந்தது, எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தது என் ஹஸ்பண்ட் தான். எல்லாமே ஓகே. இதெல்லாம் நான் ஃபஸ்ட்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன். எப்படின்னா எனக்கே தெரியாது என்னென்ன நடந்துட்டு இருந்தது, எவ்வளோ பாடி சேஞ்சஸ்ஸு, பேக் பெயின் எல்லாமே. ஸோ செகண்ட் ட்ரைமிஸ்டர் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது ஆல்ரெடி லாங் ஆகிடுச்சு வீடியோ, லென்த் வீடியோ. நான் நினைக்கிறதுக்கும் அதிகமாகவே பேசிட்டேன், மேபி எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்தது. யார் யார் என்னென்ன சிம்டம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டராக இருக்கும். ஸோ வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.